வணக்கம். எனது பெயர் பூபாலன். நான் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒற்றுமையே பலம். ஆமாம், இன்று நம் மக்கள் அனைவரையும் சாதி, மதம், இனம், பேதம் என்ற பாகுபாடினை விதைத்து மக்களை வேறு வேறு குழுக்களாக பிரித்து அதில் குளிர்காந்து கொண்டிருக்கிறார்கள் சில மனிதர்கள். இப்படி சாதி, மதம், இனம் என்று பிரித்து நம்மளை எல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் சில கூட்டம். இன்று நம்மால் எத்தனை நபரால் கோவிலின் கருவறைக்குள் செல்ல முடிகின்றது? நிச்சயமாக சொல்வேன், 100ல் 1 பங்கு தாரர்கள் மட்டும்தான் கோவிலின் உள்ளே செல்ல முடிகிறது. மீதி 99% மக்கள் கோவிலின் கருவறைக்குள் செல்ல முடிவதே இல்லை. இப்படிப்பட்ட சாதிய ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்ன? நம்மையெல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற சில கூட்டம்தான். இவற்றையெல்லாம் தவிர்த்து சாதி மதத்தினை உடைத்தெறிந்து மக்கள் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மனிதனை மனிதனாகத்தான் மதிக்க வேண்டுமே தவிர ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்து பார்க்கவோ பிரிக்கவே கூடாது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு செல்கிறார். அங்கே ஒரு மாணவி அவர்களை பார்த்து கேட்கிறார், ஐயா, இந்தியாவின் மிகப்பெரிய பெருமை எதுவென்று அந்த மாணவி கேட்கிறார். அப்பொழுது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார், இந்த குத்துவிளக்கு இந்துக்களின் அடையாளம். அந்த குத்துவிளக்கை ஏற்ற துணை புரிந்த மெழுகுவர்த்தியோ கிறித்தவர்களின் அடையாளம். இந்த குத்து விளக்கை ஏற்றிய நானோ ஒரு முஸ்லிம். இப்படி இந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை காண்கிறோம் அல்லவா? இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்கிறார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஆம், இப்படி நாம் வேறு வேறு குழுக்களாக இருந்தாலும் ஒரே மதமாக, ஒரே இனமாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற கோட்பாட்டினை கடைபிடித்து வாழ்ந்தால் மட்டும்தான் நம் அனைவராலும் வாழ்வில் முன்னேற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டு ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே உயர்வு என்று சொல்லி இங்குள்ள ஒவ்வொருவரும் கருதிட வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.